வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்று உற்று பார்த்திடு முன்னே உலகை, பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன் பற்றற்று வாழும் பழக்கம் வந்துவிடும். வாழ்க வளமுடன். ஆசான் அவர்களின் நாளொரு நற்சிந்தனை வாழ்க்கை மலர்ல இன்று பிப்ரவரி 18 உலகையே வசமாக்கலாம். தேவையும் விருப்பம் உடையதே ஜீவ இனம் அனைத்தும். உன் தேவையை முடிக்க முயலும் போது பிறர் தேவையும் விருப்பமும் தாக்கப்படாமல் இருக்க வேண்டும். மேலும் உனது உடல் மிக நுட்பமாக உனக்கு உயர் வாழ்வு அளிக்கவே இயற்கையால் நீண்ட காலமாக பல தலைமுறைகளாக வடிவமைக்கப்பட்டது. உன் எந்த எண்ணம் அல்லது செயலாலும் உனது உடலில் உள்ள எந்த உறுப்பும் நலியாமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். எந்த உயிருக்கும் அதன் துன்பத்திலிருந்து விடுபட இயன்றவை அளவில் உதவி கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறான மனிதன் கடமை தவறும் போது மூளை செல்களின் அமைப்பும் உடல் உறுப்புகளை செல்கள் இவற்றின் அடுக்குகளும் சீர்குலைகின்றன. இதனால்தான் மனதில் உடலில் துன்பங்கள். இவற்றை உணர்ந்து திருத்திக் கொள்ளும் வாய்ப்பை குண்டலினி யோகம். உடலிலே மூளையிலே ஏற்பட்டு விட்ட சீர்குலைவு வாழ்வில் பல்வேறுபட்ட குறைகளாக மலர்கின்றன. இக்குறைகள் கருமூலம் உங்கள் குழந்தைகளுக்கும் தொடர்கின்றன. தவமும் அறமும் ஆற்றித்தான் இந்த உடல் அடுக்குகளை சீர் செய்ய முடியும். எந்த குறையும் உங்கள் செயலின் பதிவை என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டு சிந்தனையாலும் அறவழியாலும் சீர் செய்ய முயலுங்கள். உங்கள் குறை தீர்க்க நீங்கள் முயலாவிடில் வேறு யாராலும் முடியாது. பிறர் மூலம் உங்கள் குறைக்கு முடிய எதிர்பார்க்கவே வேண்டாம். ஒரு விருப்பத்தில் தேவையின் நீதி, அளவு, தன்மை, காலம் என்ற 4 உறுப்புகளும் உள்ளன. எல்லாருடைய விருப்பமும் என் விருப்பத்தை விட்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது மனித மனதின் தவறுகளை தலையாயது. பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற 3ம் இடம், காலம், தொடர்பு கொள்ளும் மக்கள் இவற்றுக்கேற்ப பயன்படுத்தினால் உலகையே நீ உன் வசமாக்கிக் கொள்ளலாம். பிறரிடம் உள்ள திறமைகளை எண்ணி பார்ப்பது, அவர்களோடு எவ்வாறு பழகுவது என்பதை வகுத்துக் கொள்ள உதவும். வெறுப்பு கொள்வதற்கு அன்று. பிறரிடம் உள்ள நல்லவர்களை நினைந்து பாராட்டு, நன்றி செலுத்து. இங்குதான் உனக்கு அமைதியும் நிறைவும் உண்டாகும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டால் போதாது, பழக்கத்தில் கொண்டு வெற்றி பெறு. வாழ்க வளமுடன். அருள் தந்தவங்க. அதாவது எல்லா ஜீவனங்களுக்கும் தேவை விருப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கு. மகேஸ்வரா சொல்றாரு, பிற விருப்பம் கூர்ந்துணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல் அறம் என்றும் கடமை என்றும் அன்பு என்றும் அறிந்து கொண்டோம். பிறர் இன்புற கண்டு தான் இன்புறுவதே பிழையெல்லாம் சலிப்பெல்லாம் பேரின்பமாம் அப்படின்னு வாக்குவழக்குல சொல்லியிருக்காரு. அப்போ பிறருடைய துன்பங்களை போக்கணும். அப்படி போக்குறதுல நம்ம மனிதனுடைய கடமை. அந்த கடமையை தவறும்போது என்ன ஆகுது? மூளை செல்கள்ல உடல் செல்களெல்லாம் அணு அடுக்குகள் சீர்குலைந்து நோய்கள் உண்டாது. இதுதான் மனித வாழ்க்கையின் குறைகளுக்கே காரணம். அந்த குறைகள் அவனுக்கு மட்டும் இல்லாம அவனுடைய சந்ததிகளுக்கு தொடர்ந்து வருது. இந்த குறையை போக்கணும்னா இந்த குண்டலினி யோகத்தின் மூலமா தவமும் அறமும் ஆற்றிதான் செய்யணும். மனத்தூய்மை தவத்தினால் வரும், வினைத்தூய்மை செயலினால் வரும், நல்ல செயல் அறத்தினால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல செயல் செய்ய செய்ய நம்ம பாவப்பதிவுகள்லாம் போயிடும். அந்த அணுத்துல சீர் செய்யலாம். இந்த குறையை நம்மளால மட்டும்தான் செய்ய முடியாது. பிறர் நம்ம குறையை தீர்க்க முடியாது. நம்ம பசியை தான் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? அது போல நம்ம பசிக்கு நம்ம செயற்பட நம்ம குறையை நம்ம தான் சரி செலுத்தணும். அதே போல நம்மளுடைய விருப்பம் ஏற்ற மாதிரி மற்றவங்க நடக்கணும்னு நினைக்க கூடாது. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய தன்மையோட நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதே போல ஒரு விருப்பத்திலையும் தேவை, அளவு, தன்மை, காலம் இந்த 3 விருப்பமும் எல்லாருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். அதே போல பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம் இந்த 3யுமே இடம், காலம், தொடர்பு கொள்ளும் மக்கள் இவற்றுக்காக பயன்படுத்தினா உலகையும் வசமாக்கலான்றாரு. இது நம்ம குடும்பத்துல மட்டும் இல்லைங்க, நம்ம சமுதாயத்திலையும் உலகத்திலையும் இந்த ATS அப்படின்னு மகிழ்ச்சி சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், தியாகம், சாக்ரிஃபைஸ் இந்த 3யும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது உலக மக்கள் அனைவரும் உங்ககிட்ட அன்போடு பண்போடு இருப்பாங்க. பிறரோட திறமைகளை கண்டு நம்ம பொறாமப்படக்கூடாது. அவங்களோட எண்ணங்கள், அவருடைய திறமைகளை பாராட்டி இது பண்ணணும், நன்றி கூறணும். இப்படி சொல்லும் போது
எல்லாருமே உங்ககிட்ட மனசு என்ன ஆகும்? அமைதி உண்டாகும், நிறைவு உண்டாகும். அதாவது நன்றும் தீரும் பிறத்தர வாரான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல நம்ம பிறருடைய நல்லதெல்லாம் பாராட்டி அவங்களுக்குள்ள நன்றி கூறும்போது நம்ம மனசில் நிறைவு உண்டாகும், அமைதி உண்டாகும். அப்போ நம்ம உலகமே நம்ம வசமாக்கலாம் என்று கூறி ஒரே முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.